27ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பேட்டியளித்திருக்கிறார். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா உயிரிழந்த நிலையில் தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகாலாந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் அதே நாளான பிப்ரவரி 27ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலும் நடைபெறும் என்று தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தலைமை தேர்தல் ஆணையர் என்னென்ன விவரங்களை எல்லாம் குறிப்பிட்டார்? முழுமையாக பதிவு செய்யுங்கள். திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்து ஆகிய 3 மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதிகளானது தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த 3 மாநில தேர்தலுடைய அறிவிப்பானது டெல்லியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரால் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 மாநில தேர்தல்களும் தற்பொழுது இடைத்தேர்தலும் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுடன் தமிழகம், ஜார்க்கண்ட், அருணாச்சல் பிரதேசம், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, லட்சத்தீவு ஆகிய இடங்களில் உள்ள இடைத்தேர்தலும் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்குமான அந்த தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையமானது இந்த அறிவிப்பை தற்பொழுது செய்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின் அடிப்படையில் பிப்ரவரி 27ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த இடைத்தேர்தலுக்கான தேர்தல் வாக்கு பதிவு என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு தான் இந்திய தேர்தல் ஆணையமானது தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. இதற்கான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பான என்பது ஜனவரி 31ஆம் தேதி வெளியாகும் எனவும் கடைசியாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் பிப்ரவரி 7 என்ற அறிவிப்பையும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருக்கிறது. அது தவிர இந்த வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் பிப்ரவரி 10ஆம் தேதி என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. அதன் பின்னர் வாக்கு பதிவு என்பது பிப்ரவரி 27ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை என்பது மார்ச் 2ஆம் தேதியும் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் டெல்லியில் அறிவித்திருக்கிறார். 3 மாநிலங்கள் மட்டுமல்லாமல் இதில் அதாவது மீதமுள்ள அந்த இடைத்தேர்தல்களும் இதோடு நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் அதற்கான தேவையான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையம் மற்றும் மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரிகள் செய்வார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்திய தேர்தல் ஆணையர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த அளவில் அங்கே எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா கடந்த ஜனவரி 4ஆம் தேதி உயிரிழந்ததை அடுத்து அங்கே அந்த எம்எல்ஏவினுடைய அந்த பொறுப்பானது காலியாகி இருந்தது. அதற்கான தேர்தலானது விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிகாரப்பூர்வமான தேர்தல் அறிவிப்பு இன்று தலைமை தேர்தல் ஆணையமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல் என்பது நிச்சயமாக நடைபெற உள்ளது.